உளமார்ந்த பற்றுள்ள இந்திய குடிமகனாகிய நான் நமது அரசியலமைப்பின்படி தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிவேன். தீண்டாமையை அடிப்படையாக கொண்டு எவர் மீதும் தெரிந்தோ தெரியாமலோ சமூக வேற்றுமையை மனம் வாக்கு செயல் என்ற எந்த வகையிலும் கடைபிடிக்க மாட்டேன் என்றும் இதனால் உளமாற உறுதியேற்கிறேன். அரசியலமைப்பின் அடிப்படை கருத்திற்கிணங்க சமய வேறுபாடற்ற சுதந்திர சமுதாயத்தை உருவாக்குவதில் நேர்மையுடனும் உண்மையுடனும் பணியாற்றுவது எனது கடமையாகும் என்பதையும் உணர்வேன். இந்திய அரசியலமைப்பின்பால் எனக்குள்ள முழு பற்றிற்கு இது என்றென்றும் எடுத்துக்காட்டாக விளங்கும் என்றும் இதனால் உளமாற உறுதியளிக்கிறேன். அனைவருக்கும் எனது 77வது குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் நிர்வாகி அவர்களுக்கும் என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர் சகோதரிகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். சரியா? இன்னைக்கு எத்தனாவது குடியரசு தின விழாவை கொண்டாடுறோம்? 27. எதுக்காக வேண்டி கொண்டாடுறோம்? ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். சுதந்திர தின விழாவுக்கும் குடியரசு தின விழாவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? சுதந்திர தின விழா நம்ம நாடு ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் வாங்கினது. சுதந்திரம் வாங்கிட்டு சும்மா நாட்டு ஆள முடியல, அதுக்குன்னு ஒரு சட்டத்தை வகுக்கணும். அதுக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்தை உருவாக்க சொன்னாங்க. அவங்க எழுதின சட்டத்தை வச்சு 1950 ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தின விழா கொண்டாடுறோம். இன்னைக்கு இது ஒன்று. அதுக்கடுத்து சுதந்திர தின விழா அன்னைக்கு கொடியை கீழே இருந்து நம்ம மேலே ஏற்றணும். சுதந்திரம் வாங்கலை, அதனால கீழே இருந்து கொடியை ஏற்றணும். ஆனால் குடியரசு தின விழாவில் என்ன செய்யறோம்? மேலேயே என்ன செய்யணும்? கொடியை அவுத்து விடணும். சரியா? இது ஒரு வித்தியாசம். அடுத்து இன்னைக்கு சுதந்திர தின விழாவுக்கு பிரதமர் கொடியேற்றுவார். குடியரசு தின விழாவில் யாரு? குடியரசுத் தலைவர் ஏற்றுவாங்க. சரியா? இது ஒரு வித்தியாசம். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவங்களை நம்ம என்ன செய்யணும்? மனதார நினைச்சுக்கணும். சரியா? அவங்க சுதந்திரம் வாங்கி தந்ததுனால தான் நம்ம என்ன செய்யணும்? ஃப்ரீயாக இருக்கோம். இப்போ இல்லாட்டா ஆங்கிலேயர்கிட்ட அடிமைப்பட்டு அவங்க செக் எடுக்க சொன்னாங்க, ஜெயிலில் போட்டு அடைச்சாங்க, கம்பை வச்சு அடித்தாங்க. திருப்பூர் குமரனெல்லாம் ரொம்ப பாடாப்படுத்தினாங்க. ஏன்னா அவர் கொடியை கீழே போடுவீங்க, நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவர் கொடியை வச்சிருந்தாரு, கீழே போடுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாரு? அவங்க திருப்பூர் குமரனை பாடாப்படுத்தினாங்க. அதுக்கடுத்து பாரதியார் என்ன செஞ்சாரு? கவிதை மூலமா நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்தை நம்ம வாங்கி கொடுத்தாரு. சரியா? அதே மாதிரி செக்கு செம்மன், அடுத்து நிறைய பேர் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களெல்லாம் இன்னைக்கு நம்ம நினைச்சுக்கணும். நம்ம நாட்டை நம்ம என்ன செய்யணும்? காக்கணும். நம்ம வீட்டை நம்மளை எப்படி பாதுகாக்கணும், அதே மாதிரி நம்ம வீட்டையும் பார்க்கணும், நம்ம நாட்டையும் பார்க்கணும். சரியா? சரி, இப்போ அடுத்ததாக நம்ம உன்னோட படிக்கிற குழந்தைகள் இப்போ பேசுவாங்க, சில வார்த்தைகள் பேசுவாங்க. அவங்க பேசுறதையும் கேட்போம். சரியா? சரி. உட்காந்து
பாட்டு பாடுறவங்க யாருமா? பாட்டு பாடுறவங்க இப்படி இப்படி நிற்காங்க. ப்ரோக்ராம் முடிய முடியாது சரியாமா? சரியா? Second standard. குடியரசு என்பதன் பொருள் மக்களாட்சி ஆகும். மன்னராட்சி முடிந்து மக்களாட்சி மலர்ந்தனால் நாம் குடியரசு திருநாள் இந்நாளும் சுதந்திரத்துக்காக போராடிய வீரர்களை போற்றுவோம். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். செகண்ட் ஸ்டாண்டர்ட் யார் இருக்கீங்களா? தேர்டு இருக்கீங்களா? இந்தியா உலகில் பெரிய சக்தியாக
பார்லிமெண்ட் கொண்டாடும் உலகமே கொண்டாடும் ஜனநாயக நாட்டில் சமத்துவ உரிமைகள் சட்டங்கள் வழிகாட்டும் மக்களாட்சி மருந்து கொண்டாடும் இந்நாளை கையோடு அழைப்போமே இனம் மொழி மருந்து இந்தியன் என்ற உணர்வை பெறுவோமே பாதுகாவல் நாட்டை இது நாட்டை காக்கும் குடியரசு தானே நாடுதான் நல்ல நாடுதான் குடியரசு நாடுதான் நாடுதான் நல்ல நாடுதான் குடியரசு நாடுதான் ஃபோர்த் அறிவிக்கல தேர்ட் தான் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காமராஜர். நான் ஜூலை 12ஆம் தேதி 1903ஆம் ஆண்டு கையில் கண் சிறவர் பெருந்தலைவர் ஜனதாதள வருங்கால வேலையை நீங்களே சிறப்பு பெருமிட்டு அனைவரும் நான் முதலமைச்சராக இருக்கும்போது இலவச கல்வி திட்டம் இலவச வலியுறுத்தி திட்டம் கொண்டு வந்தேன். எல்லாருக்கும் என்னை மிகவும் பிடிக்கும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிவகார்த்தி. நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்திய குடியரசு தினம் ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இது இந்தியாவின் 3 தேசிய விழாக்களில் ஒன்றாகும். இந்தியா குடியரசு தினம் இந்தியாவின் விடுதலை மற்றும் அதன் அரசியல் அமைப்பின் முக்கியத்துவத்தை குறிக்கும் நாள். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து யார் வரீங்க? ஃபோர்த்து கொஞ்சம் கீழே ரைட்டு ஓகே அப்புறம் மைக்கிட்ட உள்ள ஹைட்டாக உள்ள காலேஜ் அனைவருக்கும் வணக்கம். குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்திய நாடு என் நாடு உறக்க சொல்லி நீ பாடு. வந்தே மாதரம் மந்திரத்தை வந்தனம் சொல்லி நீ பாடு. தேசம் காத்த தலைவர்களை தேகம் முழுவதும் நிறுத்திடுவோம். அவர்கள் சொல்லி சென்ற கொள்கையினை நூற்றாய் நாமும் காத்திடுவோம். நம் நாடு நம் பெருமை அது காப்பது ஒன்றே நம் கடமை. இந்திய நாடு என் நாடு உறக்க சொல்லி நீ பாடு. வந்தே மாதரம் மந்திரத்தை வந்தனம் சொல்லி நீ பாடு. இல்லதோறும் தேசிய கொடியை பறக்கவிடு. நிறம் சொல்லிக் கொடுக்கும் பாடத்தை நினைத்திடு. இளஞ்சிவப்பு என்பது தியாகம், அதில் உள்ளது பலரது சோகம். பச்சை என்றால் வளமே, நம் பாரத பசுமை நிறமே. பெண்மை அமைதி சின்னமாய் நம் நாட்டில் குலைப்போம் உண்மையாய். இந்திய நாடு என் நாடு உறக்க சொல்லி நீ பாடு. வந்தே மாதரம் மந்திரத்தை வந்தனம் சொல்லி நீ பாடு. காந்தி நகிசை பாடல் கட்ட பொம்மன் சொன்ன வீரம். கொடியை காத்த குமரனை நேற்று தேசிய கொடியால் நெஞ்சம் நிமித்து. இந்திய நாடு என் நாடு உறக்க சொல்லி நீ பாடு. வந்தே மாதரம் மந்திரத்தை வந்தனம் சொல்லி நீ பாடு. தேசம் காத்த தலைவர்களை தேகம் முழுவதும் நிறுவிடுவோம். நன்றி. அடுத்தது வாங்க.
அனைவருக்கும் வணக்கம். சுதந்திர போராட்டத்தில் தன் கண்ணீரையும் செந்நீரையும் கருவில் கலந்த சுத்தபடிக்கே தன் நுயிரையும் இயந்தனர் பலர். கண்ணீர் விட்டு வளர்க்கவில்லை சுதந்திரம் என்னும் விருட்சத்தை தன் செந்நீரால் வளர்த்திருக்கிறார்கள் பலர். அவர்களில் பலர் தூக்கு தண்டனையை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் கூறிய இறுதி முழக்கங்களை இப்பொழுது காண்போம். தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் போது அவர்களிடம் உங்கள் இறுதி விருப்பம் என்னவென்று கேட்பதுண்டு. அவ்வாறு விடுதலை வீரர்கள் தூக்குமேடையில் உள்ள விடுதலை வீரர்களின் முழக்கங்களை பற்றி நான் பேசப் போகிறேன். கயத்தாரி புளிய மரத்தில் தூக்கிலிடப்படும் முன் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் உங்கள் இறுதி விருப்பம் என்னவென்று கேட்டார்கள். அதற்கு வீரபாண்டிய கட்டபொம்மன் கூறினார், அந்நியர் ஆதிக்கத்தில் இருந்து என் தாய் திருநாடு விடுதலை பெற வேண்டும் என்பதை தவிர எனக்கு வேறு எந்த விருப்பமும் இல்லை என்று கூறினார். வீரன் நடமுத்துக்கோன், நாங்கள் சென்றும் ஒவ்வொரு இரத்தத்தில் இருந்தும் ஆயிரம் படை வீரர்கள் உருவாக்குவர். அவர்கள் ஒன்று திரண்டு அந்நியர் ஆதிக்கத்தை அடிக்கப் போவது சத்தியம் என்று முழங்கினார். சிப்பாய் கழகம் என வர்ணிக்கப்படும் முதல் விடுதலை போரில் புரட்சி கொடியை இயற்றிய மங்கள் பாண்டே, அன்னை பாரதி தேவியே, தாய்க்கு மகன் செய்ய வேண்டிய கடமையை நான் செய்துவிட்டேன். நான் உன் நடைக்கலம், உன் பாடம் வந்தடைகிறேன். ஆஸ்துரையை சுற்றுக் கொண்ட வாய்நாடின் சட்டை பையில் இருந்த வாசகத்தில் அன்னை பாரதி தேவிக்கு எளிய காணிக்கையாக என் உயிரை அர்ப்பணிக்கிறேன் என்று எழுதியிருந்ததாம். லாகூர் சதி வழக்கில் தூக்கு தண்டனை பெற்ற 19 வயது கர்தார் சிங், ஓ என் இந்திய தாயே, உன் அடிமை விலங்கை என்னால் அறுந்தறிய முடியாமல் போய்விட்டது. விடுதலை வீரர்கள் ஒருவர் உயிருடன் இருந்தாலும் உன் அடிமை விலங்கை தெரிந்து விடுவர். 24 வயது ஆன பகத்சிங்குக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் போது அவரது முகத்தை மறைக்க கருப்பு துணியை கொண்டு வந்தனர். அப்போது பகத்சிங்கோ, என் முகத்தை கருப்பு துணியால் மறைக்காதே, என் தாய் திருநாட்டை பார்த்துக் கொண்டே என் உயிரை எழுத விரும்புகிறேன். சுகதேவ் ராஜகுரு வருகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இந்தியா நமது தேசம். அணிவகுப்போம் எங்களின் ஒற்றுமை சொல்வோம். ஒற்றுமை நமது வலிமை. எதிரிகளை வீழ்த்துவோம், நாட்டு காப்போம். தேசிய கொடியை போற்றி வணங்குவோம். வணக்கம் செலுத்தி கொடியரசு தினத்தில் தேசிய கொடியை ஏற்றுவோம். நன்றி. அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சுகா. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். தேசிய கொடி அழகாய் அசைவது வீசும் காற்றினால் அல்லவிப்பட்டு சென்ற வீரர்களின் மூச்சு காற்றினால் அடிபட்டு போன தாய்நாட்டை தண்ணீர் சுற்றம் என எண்ணி போராடி சுதந்திரத்தை பெற்று தந்த தலைவர்களையும் வீரர்களையும் நினைவு கூர்ந்து மரியாதை செய்யும் தினம்தான் குடியரசு தினம். நன்றி. குடியரசு இந்தியாவில் நாம் வாழ்வதற்கு தெரிவு செய்த ஆண்டவருக்கு நான் முதல்ல நன்றி சொல்கிறேன். வந்திருக்கிற என்னுடைய ஆசிரியர் சகோதரிகளுக்கும், அன்பான பெற்றோர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். நம்ம ஒவ்வொரு வருஷமும் சுதந்திர தினம், குடியரசு தினம் எல்லாமே கொண்டாடுறோம். நம்ம எந்த விழா கொண்டாடினாலும் அது ஒரு நோக்கத்தோடு நம்ம கொண்டாடுறோம். அதை பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திச்சு வாழ்க்கையில் நம்ம கடைப்பிடிக்கணும். நமக்கு தெரியும், நம்முடைய நாடு ஆங்கிலேயருடைய கையில் அடிமையாகிட்டு விடுதலை அடைஞ்சு
இன்றைக்கு நம்ம குடியரசு நாடாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம குடியரசு நாட்டில் வச்சிருக்கிறோம். நாம் இன்னைக்கு இவ்வளவு சுதந்திரமாக கல்வி கற்பதற்கும், இவ்வளவு சுதந்திரமாக பணிகளை செய்வதற்கும், சந்தோஷமாக வாழ்றதுக்கும் நிறைய பேர் ரத்தம் செஞ்சுனாங்க. தானே சொன்னாங்கல்ல, நிறைய பேர் ரத்தம் செஞ்சுனாங்க, திரைக்கெல்லாம் போனாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு நாம சந்தோஷமா வாழ்றதுக்காக அவங்க அவ்வளவு தியாகம் செய்திருக்காங்க. அப்ப நாம என்ன நினைக்கணும், அதையெல்லாம் யோசிக்கும் போது என்னுடைய தேசம், என்னுடைய சகோதர சகோதரிகள், என்னுடைய நாடு, என்னுடைய உடன்பிறப்புகள் எல்லாரையும் நம்ம இருக்கிற ஒரே மாதிரி அன்பு செய்ய வேண்டும். நான் மட்டும் வாழணும், எனக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி சுயநலமா இருக்கக்கூடாது, வாழக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்முடைய நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சு நம்முடைய வாழ்க்கையில வாழணும். அப்போ நம்ம எப்பவுமே நல்லதையே பேசணும், நல்லதையே செய்யணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்க மேல அன்பு செய்யணும், இறக்கம் செய்யணும். அப்படி இருக்கும்போது தான் நம்முடைய நாடு ஒரு நல்ல குடியரசு நாடா அதை சந்தோஷமா நம்ம அனுபவிக்க முடியும். அதனால அன்பு குழந்தைகளுக்கு நான் சொல்றேன், அதுதான் எப்பவுமே நான் எனக்கு அப்படின்னு சொல்லி செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா வாழணும். கடவுள்கிட்ட இங்கே வேண்டிய என்னதான் சொல்லணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், எங்களுடைய நாடு சந்தோஷமா இருக்கணும், சண்டை இருக்கக்கூடாது, போர் இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் கடவுள்கிட்டையும் அதுதான் நம்ம என்ன செய்யணும், வேணும். இந்த நல்ல நாளில் நீங்கள் எல்லாரும் நல்ல ஒரு தலைவர்களாக வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனைவருக்கும் வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நல்ல குடியரசு வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி.